சிந்திப்போமே. 1762 வாய்த்தது உடல் இது மலர் பதத்தை ஏத்துதலால். ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். என் வல் வினை பல பல பிறவிகளில் என்னை பிறக்குமாறு செய்து என்னை புரட்டி புரட்டி போட்டு எடுத்தது என் நல்வினைதான், நான் செய்த நல்வினைதான் எனக்கு இந்த அரிய மனித உடலை தந்தது என இருமாந்து இருந்தேன். மெல்ல மெல்ல மெய் அறிவு தலைப்படத் தொடங்கியது. என்னாலேயே, என் வினையினாலேயே நான் உடல் பெறுகிறேன் என்று எண்ணி வந்த என் எண்ணமெல்லாம் மெய் உணர உணர தீ பற்றிய பஞ்சு போல எரிந்து சிதைந்தே போனது. வினையால் உடல் என்பது உண்மை என்றாலும் அது முழுமையானதல்ல. அந்த வினையை நம்மோடு கூட்டி வைப்பவன் யார்? எந்த வினையை எப்பொழுது கூட்ட வேண்டும் என முடிவு செய்பவன் யார்? பஞ்சாக்கர தேசிகன் தானே செய்கிறான். அவன் மலர் பாதங்களை வணங்கியதால், அவன் அருளால் எனக்கு இந்த அற்புத மனித உடல் வாய்த்தது என்று உணர்கிறேன். இப்படியாக திருவருளே வினைக்கு ஏற்ப உடல் தரும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. வாய்த்தது உடல் இது பஞ்சாக்கிரவன் மலர்பதத்தை ஏத்துதலால் என்று இருமாந்து இருந்த என் எண்ணமெல்லாம் தீத்தெரு பஞ்சாய் சிதைய பல கதி சென்று சென்று பூத்திடுமாறு புரட்டியதால் புல்வினை அடுத்தே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் நூலின் 75வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். மெய் உணர்வோம், திருவடி ஏத்துவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.